Alhamdulillah, Alhamdulillah Rabbil Alamin. Assalatu wassalam ala Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்றோடு 22 தராவை முடிவடைந்து விட்டது. 26 ஜுஸு இன்னைக்கு முழுமையாக ஓதப்பட்டுச்சு. இன்னைக்கு நிறைய சூறாக்கள் ஓதப்பட்டுச்சு. அதுல ஒரு சூறாக்கு பேரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது அப்படின்னு ஒரு சூறா ஓதப்பட்டுச்சு. அந்த சூறால கடைசி ஆயத்துல அன்தும் ஹாவுலாய் துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வமா யபகல் ஃபைன்னமா யபகல் அன் நஃப்ஸிஹி. அவங்கள்ட்ட செலவு செய்யுங்க அப்படின்னு கேட்கப்பட்டா அவங்க செலவு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்க்கு வேண்டி எதனா கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டா அவங்க செலவு செய்ய மாட்டாங்க. இன்னும் அவங்க கஞ்சத்தனம் படுறது அவங்க நஃப்ஸுக்கு, அவங்க அல்லாஹ்க்கு கஞ்சத்தனம் படலை, அவங்களுக்கே கஞ்சத்தனமா இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா வல்லாஹு கனி, அல்லாஹ் தேவையற்ற, வன்தும் ஃபுக்ரா, நீங்க தான் தேவையுடையவங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏதாவது அல்லாஹ்க்கு வேண்டி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னு சொன்னா அவங்க புறக்கணிப்பாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நான் அல்லாஹ் ஏமாத்ததா சொல்லி அவங்களே ஏமாத்திக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ்க்கு வேண்டி கொடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்ல வரான். ஆனா நம்ம நிறைய பேர் இந்த உலகத்துல கஞ்சத்தனமா இருக்கிறாங்க. கொடுத்தா எங்க குறைஞ்சிருமோ, நம்ம செல்வம் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆக்சுவலி கொடுக்கறதுனால குறையுது கிடையாது. யாரு கொடுக்குறாங்களோ அல்லாஹ் அவங்க செல்வத்தை அதிகப்படுத்துறான். ஸல்லல்லாஹு சத்தியம் என்று சொல்றாங்க, யார் செலவு செய்யறாங்களோ அவங்க செல்வத்தை அல்லாஹ் அதிகரிப்பான் என்பதாக சத்தியம் செஞ்சு சொல்றாங்க. ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னா அந்த கிணறு தண்ணி இறக்கதான் ஊற்று சுரக்கும். இல்ல இறைச்சா தண்ணி கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி கிணற தண்ணி இறைக்காமலே அப்படியே நீங்க பாதுகாத்து பத்தின்னு சொன்னா நாளைக்கு தண்ணி இல்லாம தான் போகுமே தவிர தண்ணி அப்படியே இருக்காது. அதனால கொடுக்கணும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்துல நாளைக்கு சொர்க்கத்தை அல்லாஹாலா முஸ்லிம்கள் எல்லாம் நல்லடியா சொர்க்கத்தை அமைச்சிருவான். ஈமான் கொள்ளாதவங்களை, அதாவது காஃபிர் அல்லாத நரகத்துல அடித்தட்டுல அல்லாஹ் போட்டுடுவான். இன்னொரு கூட்டம் இருக்கும் சொர்க்கத்துல, முஸ்லிம்களுக்கு பாவம் செய்த அடியார்களுக்கு எல்லாம் நரகத்துல மேலோட்டமா தான் போடுவான், நடுவுல அடித்தட்டுல போட மாட்டான். அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுத்து திருப்பி சொர்க்கத்துக்கு எல்லாம் அமைச்சிருவான். ஆனா 2 சாரார மட்டும் சொர்க்கத்தை அடித்தட்டுல காஃபிர் கூட போட்டுடுவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. அந்த 2 கூட்டம் யாருன்னு சொன்னா, ஒண்ணு பேசினா பொய் பேசுவாங்க, எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு அதை ஒரு வாடிக்கையாவே பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த பேசினாலும் சரி பொய் சொல்லியே பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க அல்லாஹ்தாலா நரகத்துல அடித்தட்டுல போட்டுருவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னொரு கூட்டம் யார் கஞ்சனா இருக்கிறாங்களோ, கொடுக்காம கருமைத்தனா இருக்கிறாங்களோ, சொல்லுவாங்களே தமிழ்ல எச்ச கையில கூட காக்க ஓட்ட மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களையும் அல்லாஹ்தாலா நரகத்துல அடித்தட்டுல போட்டுருவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால கேட்டா கொடுக்கணும், அந்த மனசு வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஹதீஸ்ல சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்கறதுக்கு தூர்சினா மலைக்கு போனாங்க. அப்ப போகும்போது சைத்தான் குறுக்குல வந்து கேட்டானா, மூசா எங்க போறீங்க அப்படின்னு. நான் அல்லாஹ் பார்க்க போறேன். சைத்தான் சில நல்லடியாரோட சன்னடையகிட்ட வருவான், சஹாபாக்கிட்ட வந்திருக்கான், நபிமார்கிட்ட வந்திருக்கிறான். அப்படிதான் ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத் பொருளை பார்த்துக்க சொல்லி அபூ ஹுரைராவை நியமிக்கிறாங்க நைட்ல. அப்போ ஒரு திருடன் வந்து அந்த கனிமத் பொருள் அல்ட்ரா சவுண்டை கிடைச்சான். உடனே அபூ ஹுரைரா போய் பிடிச்சிட்டாங்க, அவனை இந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஏன் திருடன் அவன் சல்லாசம் காட்ட போறான், சொல்ற மாட்டியோட போறேன்னு சொன்ன உடனே அந்த திருடன், என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கொண்டாட்டி பிள்ளைலாம் சாப்பிடாம இருக்க, வறுமையா இருக்கேன், விட்டுட்டு சொன்ன திருப்பி நான் வரமாட்டேன் அப்படின்னு கெஞ்சன உடனே அபூ ஹுரைரா இறக்க மனசப்பட்டு விட்டுட்டாங்களாம். விட்டுட்டு மறுநாள் காலையில கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு திருடன் வந்தானு. ஆமா, நான் இங்க திருடன் வந்தானே, அவன் நாளைக்கே வருவான், குடிச்சுவை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் இரவு வருது. அன்னைக்கு இரவு அதே மாதிரியே அபூ ஹுரைரா காத்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு பொய்யாகாது இல்லையா, இன்னைக்கு திருட வரணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவன் வந்து தானியத்தை அள்ளும் போது அந்த சத்தம் கேட்டு அபூ ஹுரைரா திரும்ப பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் தப்ப விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நான் மனுஷனுக்கு திரும்ப தெரியாம வந்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டம் வறுமை அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா இறக்கப்பட்டு விட்டுட்டாங்களாம். திருப்பி போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, இன்னைக்கு ஒரு திருடன் என்ன அபூ ஹுரைரா பண்ணான்னு கேட்டோம். இந்த மாதிரி நான் இனிமே வறுமை முறையிட்டா நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்கு அந்த திருடன் வருவான், 3ஆவது நாள் இரவும் வருவான், அவனை பிடிச்சி வை, எக்காரணத்தை கூட விட்டுறாது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி 3ஆம் நாள் இரவும், முதல் நாள் இரவும் வந்தான், 2ஆவது திருடன் வந்தான், 3ஆவது இரவு திருடன் அதே திருடன் வரான். வந்தோடனே அபூ ஹுரைரா பிடிச்சிட்டாங்க. நீ என்ன காரணம் சொன்னா நான் விட மாட்டேன், நீ கண்டிப்பா நீங்க ஸல்லல்லாஹு உனக்கு காலையில ஒப்படைக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த திருடன் எவ்வளவு சொல்லி உடல, கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், நான் உனக்கு ஒரு இல்மு கத்துத்தரேன், என்னை விட்டுறியா அப்படின்னு கேட்கறாங்க. சஹாபாக்கள் பொதுவாக பணத்துக்கோ பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு இல்மு, ஒரு அறிவு சொன்னா அதுக்கு அப்படியே மயங்கிடுவாங்க. அப்ப அதை யூஸ் பண்ணி அந்த திருட சொல்றான்னா, நான் உனக்கு ஒரு கலிமா சொல்லித்தரேன், இரவுல தூங்கும் போது ஆயத்துல குர்சி ஓதிட்டு படுத்தன்னு சொன்னா சைத்தான் தீண்டுதல் இருக்காது என்பதாக சொன்ன உடனே இதை கேட்டு அபூ ஹுரைராவையும் அந்த திருட விட்டுட்டாங்க.
மறுநாள் காலையில சலாசம் கேட்கறாங்க, நேற்று இரவு திருடம் வந்தானா என்ன சொன்ன கேட்ட உடனே அபூஹர் நடந்த விஷயத்தான் சொன்னாங்க. அவன் திருடம் கிடையாது, அவன் தான் தாலிக்க சைத்தான், அவன் தான் சைத்தான் என்பதாக சொல்றாங்க. சைத்தான் திருட உருவத்துல வந்து அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு அவனே கனிமா சொல்லி கொடுத்து போனான் என்பதை ஹதீஸ்ல சொன்னாங்க. ஏன் சொல்லுவான்னு சொன்னா, இப்ப தூர் சினா மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது மூசாட்ட சைத்தான் மறைச்சு கேட்கறானா, நீங்க அல்லாஹ்ட்ட பேசதானே போறீங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, சரி என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த சைத்தான் சொல்றானா, நான் மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கிறேன், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன், அல்லா எனக்கு மன்னிப்பானா, எனக்கு மன்னிப்பு இருக்கா கேளு என்பதாக சொல்ல மூசா தான் சந்தோஷமாயிடுச்சு. எல்லாத்தையும் மல்லிகட்ட சைத்தானே திரிந்துட்டான்னு சொன்னா இனி யாருமே நாட்டுல தப்பு செய்ய மாட்டான்னு சந்தோஷத்தை அல்லாட்ட வந்து கேட்கறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்கறாங்க, ஏன் அல்லா இந்த மாதிரி சைத்தான் கேட்டான், சைத்தான் எனக்கு மன்னிப்பியா சொல்லுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றானா, நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன், ஒரே விஷயம் செய்யணும், நான் ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னா அவன் சஜிதா செய்யாம காஃபிரா போயிட்டான், இப்போ ஆதம் மண்ணறையில தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட ஆதமுடைய சஜிதாக்கு ஆதமுடைய கபருக்கு சஜிதா செய்ய சொல்லு, நான் மன்னிச்சேன் என்பதாக சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா வந்து சைத்தான் சொல்றாங்களாம், இதே மாதிரி அல்லாஹ் அவனை மன்னிக்க தயாரா இருக்கான், ஆனா ஆதமுடைய கபருக்கு நீ சஜிதா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றதுக்கு பயமா இருக்கு. மூசாவே சஜிதா செய்ய நம்ம சஜிதா செய்யறது சொல்லக்கூடாது, நம்ம உம்மத்தை சஜிதா செய்ய ஹராமா இருக்குது, அதனால தர்கால போய் சஜிதா செய்யறது. சில பேர் ஈது பெண்ணாலாம் சில வயசான காலில் வந்து சஜிதா செய்யறாங்க. இது எந்த விதத்தை கூடவும் தெரியல, முழுக்க முழுக்க சஜிதா அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் நம்ம சிரமம் பண்ணிக்கிறது ஹராம். சில பேர் கபூர்ல சஜிதா செய்யறாங்க. இப்போ மூசா சல்லல்லாஹு மூசா செய்ய சொன்னாங்களே சைத்தான், நம்ம செய்யலாம் சொல்லி செய்யக்கூடாது. எந்த கபருக்கும் எந்த நல்லடியார்களை காலி விழுவது ஹராம், அல்லாட்ட மட்டும்தான் சஜிதா செய்யணும். ஆக விஷயத்துக்கு வரும். இப்ப சைத்தான் சொல்றானா, நான் ஆதம் உயிரோடு இருக்கும் போதே சஜிதா செய்யல, அவர் மரணிச்சு மண்ணா போயிட்டாரு, இப்ப போய் நான் சஜிதா செய்வேனா, நான் செய்ய மாட்டாருன்னு சைத்தான் மறுத்துட்டான். சரி, எனக்காக மூசா நீ இவ்வளவு உதவி பண்ண இல்லையா, உனக்கு நான் ஒரு சில கலிமாக்கள் சொல்லித்தரேன், 2 இடத்துல நான் இருப்பேன், 2 இடத்துல நான் இருப்பேன், என்னை தவிர்த்துக்கு என்பதாக சொல்றான். அந்த 2 இடம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனியா இருந்தாங்க சொன்னா 3ஆவதா நான் அவங்க கூட இருப்பேன், நான் அவங்களை வழிகெடுத்துறேன் அப்படின்னு சைத்தான் சொல்றான். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க செலவு செய்யறோம், நல்ல விஷயத்துக்காக வேண்டி செலவு செய்யணும்னு நேற்று வச்சுட்ட மனசு வந்து சொன்னா உடனே செலவு செஞ்சிருங்க, நீங்க தாமதப்படுத்தின்னு சொன்னா நான் அவங்க செய்ய விட மாட்டேன். ஒரு விஷயத்த செலவு செய்யணும்னு ஆசை வச்சு, கல்யாணத்துக்கோ இல்ல பள்ளிவாச கட்டுறது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு செய்ய ஆசை பண்ணிட்டீங்க, ஆசை வச்சுட்டீங்க, நீட்டு வச்சீங்கன்னு சொன்னா உடனே அந்த காசு கொடுத்து செலவு செஞ்சிருங்க. இல்ல அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், 2 நாள் போட்டோம்னு சொல்லி நீங்க தள்ளி போட்டீங்கன்னு சொன்னா நான் உள்ள பூந்துருவேன் கொடுக்க விடாம பண்ணிடுவேன் என்பதாக சைத்தான் சொன்னான். அதனால கொடுக்க மனம் வந்து உடனே கொடுத்துருங்க, இது சைத்தான் தூண்டுதல் என்பதாக சொல்றாங்க. அதனால கஞ்சத்தனம் இஸ்லாத்துல அறவே கூடாது. கஞ்சன்ல பல வகை இருக்குது, அதுக்குள்ள போல நான் உள்ள போனா சப்ஜெக்ட் நீண்டிட்டே போகும். சுருக்கமா சொல்றேன். கஞ்சன் சலாசம் சொல்றாங்க, 2 பேர் கஞ்சன் சொல்றாங்க. முதல்ல யாருன்னு சொன்னா, அல்லாஹ்வோட துவாவே கேட்க மாட்டான், நம்ம எதுக்கு கேட்கலாம், அவன் தானே படைச்சான், நம்ம பாத்துக்கலாம், அவன் சரி செய்வான், நம்மகிட்ட இல்லாத பணமா நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இருமாப்புல இருக்கான் பாத்தீங்களா, அவன் அல்லாஹ்க்கு பிடிக்கும், அவன் மிகப்பெரிய கஞ்சனா. அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ்க்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு துவா கேட்காம இருக்கான் பாத்தீங்களா, அவன் கஞ்சன் என்பதாக ஹதீஸ்ல வருது. 2வது சலாம் சொல்லவே மாட்டான், தற்பெருமையில யாருக்கு சலாம் சொல்லாம யாரா சலாம் சொல்லாம் அப்படின்றது, சலாம் சொல்லவும் மாட்டான், பதில் சொல்லவும் மாட்டான். சில பேர் அப்படி இருக்கிறாங்க, அதாவது பணம் வந்துச்சு சொன்னா சரி சலாம் சொல்லவே மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல, ஏழைகளை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டாங்க, பணக்காரன் பார்த்தா மட்டும் சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னு சொல்றது. அதாவது பணத்துல இருந்தா சலாம் சவுண்ட் ஆகும், ஏழையா இருந்தா அப்படியே கை மட்டும் காட்டாது, இது சலாம் கூடாது. சலாம் என்பது வாயத்தொன்று சொல்றதுதான் சலாம். ஒருவேளை அவங்க தூரமா லாங்ல இருந்தா கையை தூக்கி காட்டணும், நான் அது வாயத்தொன்று பதில் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னு கையை தூக்கி காட்டணும் தவிர எப்ப பார்த்தா சலாம் சொல்லி கையை தூக்கி அந்த சல்யூட் அடிப்பேன் அந்த மாதிரி சலாம் சொல்ல கூடாது. வாயத்தொன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் சொல்லணும். யார் துவா கேட்கலையோ அவன் கஞ்சன், யார் சலாம் சொல்லலையோ சலாம் பதில் அவன் கஞ்சன் என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டு யார் ஸலவாத் ஓதுவோ பதிலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருக்கு பதில் சலாம் சொல்லலையோ ஸலவாத் ஓதுவோ அவன் ஆக கேடு கெட்ட கஞ்சன் என்பதாக ஹதீஸ்ல வருது. உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, ஒரு சபையில உட்காரும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் முதல்ல கேட்டீங்கன்னு சொன்னா பதில் ஸலவாத் ஓதுவது வாஜிப்னு சொன்னா பல்லுக்கு அடுத்த அந்த கட்டாயமா சொல்லி ஆகணும், சொல்லணும்னு சொன்னா பாவம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டு யார் ஸலவாத் ஓதுறியோ அவன் மிகப்பெரிய கஞ்சன், கேடு கெட்ட கஞ்சன், நன்மை எழுந்தவன், பாவி என்பதாக நிறைய ஹதீஸ் வருது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டு முதல்ல ஸலவாத் ஓதுறது ஃபர்லு வாஜிபு. அடுத்தடுத்து அந்த பேரை சபையில திரும்ப பேர் வந்து சொன்னா அடுத்தடுத்து ஸலவாத் ஓதுவது முஸ்தஹப் என்பதாக கூடுதல் நன்மை என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொன்னா ஸலவாத் சொல்லுவாங்க. இப்படி கஞ்சன நிறைய வகை இருக்குது. ஆக கஞ்சன் மிக பேருக்கு நிறைய சலாம் சொல்லலும் துவா பதில் சொல்லலும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை, அதாவது
வாரி கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், கொடுக்கறதுல தாராளமா இருக்குமா. ஐஷா ரலியல்லாஹு நோம்பு திறக்க போறாங்க, நோம்பு டைம்ல நோம்பு திறக்க போறாங்க. ஒரே ஒரு பேச்சு மட்டும் தான் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பெண்மணி தான் 2 குழந்தைகளை கூப்பிட்டு ஏதாவது இருந்தா குடும்பம் யாசம் கேட்டு வர ஐஷா இறக்கப்பட்டு அந்த இருந்த ஒரு பேச்சு மட்டும் தானம் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பேச்சு வாங்கின தாய் அதை 2ஆ பிரிச்சு வலது பக்கத்துல இருக்க குழந்தைக்கு ஒரு கீத்தும் இடது பக்கத்துல இருக்க குழந்தைக்கு ஒரு கீத்தும் கொடுத்து தான் பட்னியா போயிட்டான். வாங்கந்தே ஒரு பேச்சு மரம் தான். முதல்ல ஐசாட்டு இருந்தது ஒரு பேச்சு மரம் தான். அந்த பேச்சு மரத்தை தானம் பண்ணிட்டாங்க, சதக்கா செஞ்சுட்டாங்க. அந்த பேச்சு மரத்தை வாங்கின தாய் 2 குழந்தைக்கு சரிபாதா பிச்சு கொடுத்து தாய் பட்னியா போயிட்டா. இதை பார்த்து ஆயிஷாக்கு ஒண்ணுமே பெரிய கண்ணீர் வந்துருச்சு. சலாசம் வராங்க, என்னன்னு கேட்ட உடனே சலாசம் உள்ள நுழைஞ்சோன்னு சொல்லிடுறேன். நான் இவன் அதிசயத்தை பார்த்தேன், இருந்த ஒரு பேச்சு மட்டும் தான் குழந்தைக்கு பிரிச்சு கொடுத்து தான் பட்னியா போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் காரணமாக அந்த பெண்மணி சொர்க்கத்தில் போகுவா என்பதாக சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, தான் பட்னியா இருந்து தான் பிள்ளைகளுக்கு பசி ஆட்டினால அவ சொர்க்கத்துக்கு போவா என்பதாக ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறத கொடுக்குற மனசு வேணும். கருமைத்தனம் ஆக இஸ்லாத்துல மோசமான ஒரு குணம் என்பதாக ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு வேண்டி கொடுக்கக்கூடிய மனதை அல்லாஹ் மனைவி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.